நம்ம என்ன செய்கிறோமோ, என்ன பேசுகிறோமோ, என்ன செய்துட்ருக்கோமோ, என்ன பார்க்குறோமோ, என்ன நினைக்கிறோமோ, ம், ம். நினைக்கிறது கூட உள்ளே போயிட்டு உட்காருது. எவர் பிளேயிங் எவர் ரெக்கார்டிங்னு சொல்லுவாங்க. ம், ஸோ ம். ரெண்டுமே நடந்துட்டு இருக்கு. அப்போ அதுலேருந்து அது உள்ளே இருக்கிறது வெளியில் வரத்தான் செய்யும். ஓகே. இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணணும். இப்போ மனசை நம்ம வந்து வேற ஒரு நல்ல விஷயத்தில் இது பண்ணி இப்போ எதுவும் வேண்டாம் அது சாண்டிங் சொன்னாலே நம்ம வந்து ஏதாவது மந்திரங்களை சொல்லணும், அதுக்கு ஒரு மதங்கள் வந்து வந்துட போகுது. நிச்சயமா. அதுவும் தேவையில்லை. வேதாத்ரி மகர்ஷி அற்புதமான ஒரு மந்திரம் கொடுத்துருக்காங்க. ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம யதார்த்த வாழ்க்கைக்குள்ள இருந்துட்டு எப்படிங்க ஐயா நம்ம பொறுமையா, அமைதியா இப்போ ஏன்னா எல்லா மாதிரி ஆட்களையும் நம்ம ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. வெளியில பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, வேலை இடத்துல, வீட்ல, ஃபேமிலியில. ஸோ இந்த எல்லா இடத்துலயுமே இந்த ஒரு விஷயம் இருக்குது. எப்படி நம்ம மனசை இந்த கட்டத்துல நம்ம ஹேண்டில் பண்ண முடியும்? கஷ்டமான விஷயம் தான். ஆமாங்க. என்ன பண்ணா இதுக்கு சொல்யூஷன் இருக்குங்க ஐயா? முதல்ல அமைதிக்காக என்ன பண்ணலாம்? நான் இப்போ அதையே திருப்பி கேட்குறேன் உங்களுக்கு. ம். இப்போ நம்ம என்ன பண்ணலாங்கிறது பார்க்குறோமா, இல்லை அவங்கள மாற்றலாமான்னு நினைக்கிறோம்? இங்கே முடிவு எடுக்கணும். ஆமா. இல்ல நம்ம தான் மாறி ஆகணும். கரெக்ட். இல்லைங்களா? அவங்கள மாத்த முடியாது. மாற்றணும். ஆமா. நம்ம தான் மாறி ஆகணும். ஸோ நம்மளுடைய கண்ணோட்டம் தான் வந்து மாறணும். ஓகே. நம்மளுடைய கண்ணோட்டம் மாறணும்னா நம்ம ப்ராக்டிஸ் செய்யணும். பிராக்டிஸ். ஓகே. எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா வந்து நம்ம அந்த ப்ராக்டிஸை வந்து நமக்குள்ளார கொண்டு வரும் பொழுது ம். என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும், ம். யார் எப்படி இருந்தாலும் கூட ம். நம்ம வந்து அந்த இது வந்து நமக்குள்ளார வராது. ம். 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 அவங்களுடைய அந்த எண்ண அலைகளோ இல்லை அவங்க நடந்துக்கிற அந்த ஒரு விஷயமோ ம். எனக்குள்ளார வராது. ஓகே. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நானே என்ன பழக்கணும், ஓ. என்னுடைய மனசுக்குள்ளாக அது தகுந்த மாதிரி எண்ணங்களை நான் உருவாக்கணும். ஒரு ம். ஷீல்டு மாதிரி உருவாக்கணுன்றாங்க. ஓகேங்க ஐயா. அந்த ஷீல்டை உருவாக்கும் போது என்ன ஆகுதுன்னா இங்கே ஸ்ட்ராங் ஆகுது. ம். அதே டைம்ல என்னன்னா இப்படிதான் இருப்பாங்கங்கிறத ஃபர்ஸ்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கி புரிஞ்சுக்கணும். அந்த அக்செப்டன்ஸ் ஓகே. லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியுது. எனக்குள்ளார வருது. ஓகே. எது இருந்தாலும் நான் வந்து அஃபெக்ட் ஆக மாட்டேன் ஓகே. அப்படிங்கிறது. நான் இந்த நானுங்கிற விஷயத்த நம்ம யோசிக்கிறதே இல்லை இல்லையா? ம். ஆமாங்க. அதுக்காக தான் எல்லா பெரியவங்களும் வந்து சொல்றாங்க, முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. ம். 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 மற்றவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கோ. ம். ம். இதுதான் எல்லாருமே நமக்கு சொல்லியிருக்காரு. ம். நமக்குள்ளார போய் நம்மளை பார்க்கறது. ம். ம். நம்ம யாரு, என்கிட்ட என்ன குணங்கள் இருக்கு, ஓகே. நான் என்ன செய்யணும், ம். இவங்களுக்கும் அவங்களுக்கும் எனக்கு என்ன தொடர்பு இருக்கு, ம். ம். இதை நான் வந்து அனலைஸ் செய்து பார்க்கணும். ம். ம். சில இடத்துல பார்த்தோன்னா யாரும் சம்மந்தம் இல்லாத ஆளுங்களா இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்த இடத்துல போகிறோம், அந்த இடத்துல மேபி அவங்ககிட்ட ஃபியூ ஹவர்ஸ் டிஸ்கஷன்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரு 2-3 நாள் பார்ப்போம், அதுக்கப்புறம் அவங்கள பார்க்குறதேன்ட்டு இல்லாமல் இருக்கும். நிச்சயமா. ஆனால் இந்த 2 நாளில் நிறைய அவங்ககிட்ட பேசி எதையோ போட்டு உள்ள கொண்டு வந்துட்டோம். ஓகே. ஸோ அப்போ நம்ம பார்க்கணும், அட 2 நாள் தானே பாருங்க, ம். ம். 2 நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கும் நமக்கு ஒன்றும் இருக்க போகிறது இல்லையா அப்படின்னு நம்ம கேரி பண்ணுறதை குறைக்கணும். ஓகே. இருக்கலாம், அதுக்குன்னு நம்ம வந்து தனியாக இருக்கணுங்கிறத சொல்லலை. ம். 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 நம்ம அந்த இடத்துல சுச்சுவேஷனில் இருக்கலாம், ம். ஆனால் உள்ளே எடுத்துக்காம பழகணும். ஓ. ஓகே. அந்த ஒரு நம்மளுடைய ஐடென்டிட்டி போகாத அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா இது வந்து நம்மளை காப்பி பண்ணுறதில்ல. இப்போ வெளியில் புரியுதுங்க. ஆ. ரோடில் போகிறேன், ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது என்ன காற்றடிக்குது, மண்ணெல்லாம் பறக்குது. மண்ணெல்லாம் பறந்தா என்ன ஆகும், என் மேலே வந்து ஒட்டிக்கிட்டு கண்டிப்பாக ஆமா. ஸ்கின்னோ முகமோ மாறதான் செய்யும். நிச்சயமா. கண்ணு வந்து கொஞ்சம் அப்படி இமீடியட்டாக என்ன செய்கிறோம், கூலிங் கிளாஸை ஒன்று போட்டுக்கிறோம், ம். இல்லை ஏதாவது கொடையை பிடிச்சிக்கிறோம், ம். ஏதோ ஒன்று என் மேலே ஒன்று ஒரு தொப்பியை போட்டுக்கிறது, ஏதோ போட்டுக்கிறது. இப்போ என்ன ஆச்சு, அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கேன், ஆமா. ஆனால் சுச்சுவேஷன் என்ன அஃபெக்ட் பண்ணணும், என்ன ப்ரொடெக்ட் செய்யுது. ப்ரொடெக்ட் பண்ணிக்கிச்சு. இது வெளி விஷயத்துக்கு நம்ம பண்ணுறோம். ஓகே. ஆனால் யாராவது ஒரு பேசுறதை கேட்கறது பார்க்கறதுன்னு சொல்லும்போது இதை நம்ம செய்தாகணும். ஓ. இது நம்ம செய்யறது நிச்சயமா. உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் நமக்குள்ளேயே போட்டுக்கிறோம். நமக்கு நடந்த மாதிரி அது எல்லா விஷயமே நம்ம ஃபீல் எடுத்துக்கிறோம். பண்றோம். ஆமா. நம்மளே அதை வந்து இன்னும் கொஞ்சம் பில்டப் செய்து ஆமா. அதை முதல்ல நம்ம பில்டப் பண்றது. அப்போ இந்த உள்ளுக்குள்ளார நமக்கு வேண்டிய ஷீல்டுங்கிறத நாம ப்ராக்டிஸ்ல இல்லை. ம். ம். நமக்கு என்னன்னா குடும்பத்தில் அது சொல்லி கொடுக்கல, ஆமா. நமக்கு உண்மைங்க. வாழ்க்கை முறையில் வரல, ஸ்கூல்ல சொல்லியே தரல. நிச்சயமா. ஸ்கூல்ல என்ன சொல்லி தராங்க, எப்படி வந்து அந்த மிஷினை எப்படி சரி பண்றது, இந்த இந்த இது எப்படி வந்து ஒரு கட் பண்ணி என்னன்ட்டு உள்ள இருக்குன்னு பார்க்கறதுன்னு அந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் கிடைக்குது. ம். ம். நமக்கு உள்ள போய் கட் பண்ணி நம்மளை பார்க்குற நாலேஜ் கிடைச்சிருக்கா? இல்லைங்க.
இது ஸ்கூல் சிஸ்டத்திலே காலேஜில் எங்கேயுமே நமக்கு வரல. ஓகே. இந்த சிஸ்டம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ பேசிக்காக நம்ம கற்றுக்க வேண்டியது எனக்குள்ளாக போய் ம். எனக்குள்ளாக என்ன நடக்குது, இந்த மனசு என்னெல்லாம் செய்யுது, எப்படி வந்து ஒரு விஷயத்தை காப்பி பண்ணுறது, ம். ம். அந்த இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அட்லீஸ்ட் இதை நாம ஒரு ஷீல்டு கிரியேட் பண்ண தெரியல. ஓகே. இந்த ஷீல்டு தான் எங்கே எதுவாக இருந்தாலும் நம்மளை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு முடியும். ஓகே. இப்போ மெடிடேஷன் வந்து வீட்லேருந்தே நம்ம பண்ணலாமா ஐயா? இல்லை இதுக்காக இந்த மாதிரி இடங்கள்ல தான் போயிட்டு பண்ணணும் அப்படி ஏதாவது இருக்கா கோட்பாடு? இப்போ ஏன்னா இப்போது நமக்கு வேலை ஆஃபீஸு ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது சாத்தியம் கிடையாது இல்லைங்களா? Busy. ஆமாம், பிஸி இதில் இருக்கிறோம். ஸோ வீட்டிலேருந்தே எப்படி பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் ஃபேமிலியெல்லாம் பண்ணலாமா? அதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அப்படி ஒரு மன அமைதி, ஒரு நமக்குள்ள இந்த ஒரு தெளிவு, இந்த ப்ரொடெக்ஷன் எல்லாமே இந்த மெடிடேஷன் எல்லாம் நமக்கு கிடைக்குமா? பண்ண முடியுமா? முடியாதுன்னு சொன்னாலும் ம். நம்ம என்ன செய்ய போகிறோம்னா விட போகிறோம். நிச்சயமா. எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ம். ஒரு கஷ்டம் வீட்டில் வருது. ம். வீட்டில் இருக்கும்போது ஓகே. நாமளே கண்டிப்பாக தியானம் பண்ணுறோம். அந்த நேரத்தில் ம். கோவம் வந்ததுன்னா பேசாமல் போய் உட்காந்துக்கிறோம் இல்லையா? ம். அந்த பேசாமல் உட்காந்துக்கிறது என்ன ஒரு தியானம் தானே. ஆமாம். ஆமாம், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடுது இல்லையா? ஆமாம். இந்த டவுட்டை கிரியேட் பண்ணுறது தான் நமக்கு வேணும். ஓகே. இப்போ அது தனியாக உட்காந்து செய்யும். ம். தனியாக போயிடுறோம். ம். அது தனியாக போயிட்டு என்ன செய்கிறோம்னா வந்து மனசை வந்து ம். ம். அந்த மனசையும் வந்து அமைதியாகும். ம். உங்களோட நான் பேசாமல் போய் உட்காந்துட்டேன். நீ ஓகே. பேசுறது எனக்கு பிடிக்கல. நான் பேசாமல் உங்ககிட்ட நகர்ந்து போய் உட்காந்துட்டேன். ம். ஆனால் நகர்ந்து போய் உட்காந்துட்டேன். ஓரளவுக்கு நான் நகர்ந்தது கிட்டத்தட்ட ஒரு தியானம் மாதிரி சொல்லிக்கலாம். ம். ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிட்டேன். மனசை வந்து நாம டிஸ்கனெக்ட் பண்ணணும். ம். 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 அந்த மனசை டிஸ்கனெக்ட் செய்யுதுங்கிற போது ம். நம்ம அந்த தனியா போய் உட்கார்ந்தோம் இல்லையா? ம். ம். தனியா போய் உட்கார்ந்த பிறகு வேற ஒரு எண்ணங்களை கொண்டு வந்துடும். ஓ. அப்ப இது சிம்பிளா இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம வெவ்வேறு விதமாக தியானம் நீங்க கேட்ட மாதிரி மனசை எப்படி அமைதியாக்குறது பல விஷயங்கள்ல இருக்கு. ம். இன்னும் ஆழ்நிலையில போயிட்டு நம்ம செய்யக்கூடிய அளவு செய்யலாம். நிச்சயம். சிம்பிளா இப்ப நீங்க கேட்டது வீட்டுல இருந்து வீட்ல இருந்தே. நம்ம இதுக்குன்னு தனியா போய் நான் கத்துக்கணுமா அப்படின்னா ம். எதுக்காக சொன்னோம்னா ஏற்கனவே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ம். ம். கொஞ்சம் அதை ப்ராப்பரா நம்ம செய்யணும். புரியுதுங்க. தனியா போய் நம்ம இருந்த ஒரு இது ம். என்ன செய்யணும்னு சொன்னோம்னா கண்களை மூடுனா பரவாயில்ல. ம். சில நேரங்களில் நீங்க பிரச்சனை இருக்கும்போது தனியா போய் உட்காந்து கண்ணை மூடிட்டுனா இன்னும் அவங்களுக்கு கோவம் வரும். ம். நான் பேசிட்டு இருக்கேன், என்ன இந்த கண்ணை மூடிட்டு உண்மை. போயிட்டு உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறது. ம். கண்ணை திறந்துருந்தாலும் அந்த மனசை வந்து நாம வந்து நல்ல விஷயங்கள்ல கொண்டு போய் நிறுத்திக்கணும். ம். நம்ம இதையே நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த இதையே நினைக்கிறது இல்லாம நடந்த விஷயத்தை பத்தியே நினைச்சிட்டு இருக்கோம். அதே இதுல வண்டி ஓடிட்டே இருக்கும். ஆமா ஆமா. அது ஒண்ணு பின்னால ஒண்ணு அந்த எண்ணத்துக்கு பின்னாலேயே நம்மளுக்கு மக்கள் காமிப்பாங்களே அப்படியே வளையம் ஆமா. அப்படியே வந்துட்டே இருக்கும். நிறைய ஆமா. வந்துட்டே இருக்கும். கனெக்ட் பண்ணும். ஆ, இன்னைக்கு இப்ப வந்து நினைச்சது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சேர்த்து கனெக்ட் செய்துட்டு வரும். நிச்சயமா. எல்லாமே வரும். ம். இப்ப இதெல்லாம் எனக்குள்ள அதுக்காக நம்ம சொன்ன நமக்குள்ளாக எல்லாமே இருக்கு. ம். ம். நம்ம என்ன செய்யறோமோ, என்ன பேசுறோமோ, என்ன செய்துட்டு இருக்கோமோ, என்ன பாக்குறோமோ, என்ன நினைக்கிறோமோ, ம். ம். நினைக்கிறது கூட உள்ள போயிட்டு உட்காருது. ஓ. எல்லாமே நமக்குள்ளார இருந்துட்டு நம்ம அப்பப்ப அதுவும் வெளியில கொடுத்துட்டு இருக்கோம். ம். ம். எவர் பிளேயிங் எவர் ரெக்கார்டிங் சொல்லுவாங்க. ம். So, இரண்டுமே நடந்துட்டு இருக்கு. அப்ப அதுல இருந்து அது உள்ள இருக்கிறது வெளியில வரதான் செய்யும். ஓகே. இப்ப டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஓகே. அப்ப மனசை நம்ம வந்து வேற ஒரு நல்ல விஷயத்துல இது பண்ணி Okay. ஒண்ணுமே இல்லை, ஒரு சாண்டிங் பண்ணலாம். இப்ப எதுவும் வேண்டாம். சாண்டிங் சொன்னாலே நம்ம வந்து ஏதாவது மந்திரங்களை சொல்லணும், அதுக்கு ஒரு மதங்கள்ன்ட்டு வந்துட போகுது. நிச்சயமா. அதுவும் தேவையில்லை. வேதாத்ரி மகர்ஷி அற்புதமான ஒரு மந்திரம் கொடுத்துருக்காங்க. ஓகே. வாழ்க வளமுடன். ஓ. சிம்பிள் மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மந்திரத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா ம். ஒரே வார்த்தையிலே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதுக்குள்ளாரையே போக ஆரம்பிச்சிடும். ம். மனசு வந்து அப்படியே டேர்ன் பண்ணிட்டு உள்ள பார்க்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஒரே இதை தானே இது பண்ணுது. அதே ஒரே இதை செய்துட்டு இருந்து கொஞ்ச நேரம் போக 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 ஒரே விஷயத்த செய்யறதுக்காக போர் அடிச்சிடும். ம். 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 அதையே செய்துடும், அது தானா மறந்துடும் தானே. ஆமா. அப்ப மறந்து போகிறது தானாவே கிடைச்சிடும். அதுக்காக ஓ. தான் ஒரே இதை லட்சம் முறை சொல்லுங்க அப்படின்னு பழக்கி வச்சார். ஓகே. வேதாத்ரி மகர்ஷி சொல்லியிருக்கக்கூடிய சிம்பிள் வாழ்க வளமுடன் மந்திரம். ஓகே. இன்னொன்னும் சொல்லுவாரு, வாழ்க வளமுடன் சொல்லும் பொழுது வாழ்த்தும் போது பகை நிற்காது அப்படின்பார். ஓ. பகை இருந்தா வாழ்த்த முடியாதுன்னு. ஓகே. ஓகே. இதுல எது வேணும் நான் தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகே. பகை வேணுமா வாழ்த்து வேணுமான்னு முடிவு பண்ணணும். சரி, நம்ம நல்ல விதமா வாழ்த்து வேணும்னு முடிவு பண்ணிட்டோம். ம். அதையே சொல்லி பழகுங்க. ஓகே. அந்த நேரத்துல உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னோம்னா கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு ம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் என்ன அர்த்தம்? சும்மா வாழ்க வளமுடன் கோவத்தோட வாழ்க வளமுடன் சொன்னா அது இல்லை. அது இல்ல. So, அப்படியே நம்ம சொல்லுவோம்.
ஏதாவது இருந்தாலும் சரி வாழ்க வளமுடன் சொல்லணுங்கிறதுக்கா வாழ்க வளமுடன், ஆமா. வாழ்க வளமுடன். So, ஓகே. வாழ்க வளமுடன் சொல்லும்போது நினைக்கிறோம் ம். அவங்க எல்லா விதத்துலையும் நல்லதா இருக்கட்டும், அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும். சண்டை போட்டுக்கலாம் கூட, ம். ம். சண்டை போட்டுதான் இப்படி கொஞ்சம் கஷ்டம்தான் இது. ம். ஆனா மகரிஷி வந்து இதை வந்து செய்து பார்த்துருக்காங்க. ம். நீங்க யாராக இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன்ல இவங்க நடந்துக்கிட்டாங்க, ஓ. அதுல என்ன அவங்கள வாழ்த்தலாமே, ம். அவங்க வாழ்த்த பழகணும். வாழ்த்து பழகும்போது அந்த பகை நிற்கிறது இல்லை, மறந்துடும். ம். மறக்குதுன்னா நான் தப்பிச்சுக்கிறேன், ம். இந்த மாதிரி சொல்லி பழகணும். ஓகே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம எதிரியா நினைக்கிறவங்களுக்கும் நீங்க வாழ்த்தணும்னு சொல்றீங்க. அதுதான் முக்கியமானது. ஓகே, ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அவங்க எதிரியா பார்க்க மாட்டோம். புரியுதுங்க. எதிரிதான் ஆ, ஆ. இல்லைன்னு சொல்ல வரல, ஓகே. ப்ராக்டிக்கலா பார்க்கணும் இல்லையா, நம்ம ஆமா. ரியாலிட்டியா பார்க்கணும், கரெக்ட் தான். ம். ஆனா அவங்க நான் என்னுடைய இதுக்குள்ளார நானும் அவங்க எதிரியா வச்சுக்கல. ஓகே. அந்த சுச்சுவேஷனுக்காக பிரிச்சு பார்க்கணும். ஒரு ஓகே. நடிகன் ம். ம். நடிகன் என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல நடிச்சிட்டு ம். வெளியில வந்தோடனே ஆள் மாறி போயிருச்சு. ஆமாங்க. ஒண்ணுமே கிடையாது, அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ம். இது போல நான் என்னுடைய மனசை வந்து இப்ப அது முடிஞ்சு போச்சு இல்லையா, நான் தனியாயிடுறேன் அதுல இருந்து. ஓகே. இப்ப என்னுடைய கண்ணோட்டம் மாறி போயிடுச்சு. அவங்கள ஒரு தேர்ட் பர்சனா பாக்குறேன், ஒரு நேத்து தான் பார்த்த புது ஆளா பாக்குறேன். புரியுதுங்க. புது ஆளா பார்க்கும்போது என்னுடைய மனசுக்குள்ளார அது நிக்காது. ம். ம். அப்ப வாழ்த்து வந்துடும். ம். வாழ்த்து வரும்பொழுது நான் வந்து தப்பிச்சுக்கிறேன். இதுதான் ஷீல்டு. ஓகே. அவங்கள நான் நமக்கு மாத்தல. போட்டுக்கிற நம்ம ப்ரொடெக்ஷன்னு சொல்றீங்க. அவங்களுடைய இதை வந்து அவங்களுடைய கனெக்டிவிட்டியை நான் கட் பண்ணிட்ட காரணத்தினால, ம். அந்த லிங்க்குள்ளார நான் போகாத காரணத்தினால ம். நான் பாதிக்கப்பட மாட்டேன். இல்லாட்டி சூப்பர். அந்த சைக்கிள் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, ஒரே இதை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோங்கிறது, ஆமா. அதுலயே யோசிக்கிறதுக்கு பதிலாக இன்னொரு யோசனைக்குள்ளார போயிட்டோம். மனசு சும்மா இது சொல்லுவாங்க, ஐடல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்ட்டு ப்ராவர்ப் சொல்லுவாங்க. ஓகே. அதாவது இந்த சும்மா வந்து யோசிக்கிற ஒண்ணுமே இல்லாத மனசுல என்ன செய்யணும், ம். அங்கதான் பேய் பிசாசு எல்லாம் வந்து உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்குமா. அதாவது ஓ. பேய் பிசாசு எல்லாம் என்னது, பேய் பிசாசு ஏதோ ஒரு உருவம் இல்லை, ஆ. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த கோவம், தாட்ஸ் எல்லாமே. இதெல்லாம் தான். ஓகே. இதெல்லாம் தான் உள்ள வந்துட்டு நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே. மைண்டை நீங்க நல்ல இதுல என்கேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம், நல்ல இதுல என்கேஜ் பண்ணிக்கிறோம்னு சொன்னாலும் கோவம் வந்தோடனே டிவி ஆன் பண்ணிக்கிறோம், நம்ம மைண்டை டைவர்ட் பண்ண பார்க்குறோம். டைவர்ட் செய்யணும். டைவர்ட் செய்யறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு நான் தப்பா சொல்லலை, ம். அங்கேயும் சண்டை நடந்துட்டு இருக்கும். ஆமா. அங்க போட்டோம்னா அங்கேயும் இதே நம்ம இங்க பார்த்த கதை அங்க நடந்துட்டு இருக்கோம். இப்ப அது நடக்கும் போது என்ன ஆகுது, திருப்பி எனக்கு இங்க ஞாபகம் வருது. ஓ. கரெக்ட். டைவர்ஷனுங்கிற ஒரு பேர்ல நான் நல்ல இதை வேற ஏதாவது நிறைய இருக்கு, வீடியோவில் எடுத்துட்டோம் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு, ம். அதை நான் போயிட்டு அது மாதிரி இருந்தேன்னா பரவாயில்ல. அது இல்லாம நான் என்ன செய்யறேன், திரும்பியும் இதே மாதிரி கனெக்டிவிட்டியில போய் ஆமா. இதே இதுக்குள்ளார தான் போறேன். அப்ப எது டைவர்ஷன் நினைச்சுக்கிட்டு நானே போய் மாட்டிக்கிறேன். உண்மைங்க ஐயா. இல்லாம எனக்குள்ளார திருப்பி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்து பழகினா நிறைய வரும். இது சிம்பிளான சூப்பர். ஒரு விஷயத்தை இப்ப நம்ம பார்த்தோம். ஓகே, ஓகே. இன்னும் நம்ம தாண்டி போனோம்னா அமைதியாக உட்காந்துட்டு நம்மளுடைய மூச்சையே கவனிக்கிறது, நம்ம ம். செய்து பார்க்கலாம். அதை ம். ம். எப்படி நம்ம அந்த மாதிரிலாம் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறதை அதே செய்து பார்க்கலாம். ஓகே. இது நம்ம வந்து நம்மளுடைய உடலுக்குள்ளாக நிறைய சக்கரங்கள் இருக்கு, ஓகே. அதெல்லாம் நம்ம ஆக்டிவேட் செய்து அதெல்லாம் செய்யும்போது பார்த்தோம்னா ம். அந்த அலையக்கம் ஸ்ப்ரெட் ஆகும். ம். ஸ்ப்ரெட் ஆகும்போது அது என்ன செய்யுதுன்னா மற்றவங்களுக்கும் போய் சேருது. ஓகே. மற்றவங்களுக்கும் போய் சேரும்போது அவங்களுக்கும் ம். தான் ஒரு கோவத்துல இருந்தால் கொஞ்சோண்டு அவங்களுக்கு வந்து கம்மியாகும். ம். அப்போ அவங்களையும் மாற்றக்கூடிய அளவுக்கு முடியாது. ம். ம். இது மாதிரி தியானங்கிறதுக்குள்ளார போகும்போது நிறைய விதத்துல பண்ணணும். ஓகே. வீட்டில் இருந்தபடி சிம்பிளா இது மாதிரியும் செய்யலாம். ம். இன்னும் நிறைய இதுலயே வந்து உட்கார்ந்து அமைதியாக தன்னைத்தானே கவனிக்கிறது, ம். அந்த மாதிரி நம்ம செய்து பார்க்கலாம். ஓகே. நிறைய விஷயங்களை செய்து நம்ம மாற்றிக்கணும். ஓகே, ஓகே. நன்றிங்க ஐயா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் கண்டிப்பா இது எல்லாமே வாழ்க்கையில அப்ளை பண்ணா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க.